இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பீட்சா எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கப் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, அப்போ வந்து ஈஸ்ட்டு பொங்காது. அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து நான் ஒரு பேக்கெட் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2.25 டீஸ்பூன் இருக்கும். இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த ஈஸ்ட்டை வந்து பொங்க விட்டுறணும். 20 மினிட்ஸில் ஈஸ்ட்டு பொங்கினதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்து 2 கப் மைதா மாவு சேர்த்துட்டு அது கூட வந்து 3/4 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போது ஈஸ்ட்டு பொங்கிடுச்சுன்னா அந்த ஈஸ்ட்டு மிக்சரையும் இது கூட சேர்த்துடலாம். பொங்காமல் அதில் சேர்க்கக்கூடாது. அதனால் பொங்கிடுச்சான்னு பார்த்துட்டு பொங்கினதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட்டு மிக்சரையும் இது கூட சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே மாற்றிக்கணும். கீழே மாற்றிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இழுத்து நல்லா பிசையணும். அப்போ தான் பீட்சா நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா பிசையணும். இது இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலையும் ஆயில் அப்ளை பண்ணி காய விடாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour நல்லா இதை ப்ரூஃப் பண்ண விட்டுறணும். இப்போ இந்த கேப்பில் நான் வந்து டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து மினி ஸ்வீட் பெப்பர்ஸ் எடுத்திருக்கேன். கேப்சிகம் கூட எடுத்துக்கலாம், மஷ்ரூம், அந்த மாதிரி என்ன டாப்பிங்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து சிக்கன் கொஞ்சம் சாட்டே பண்ணி எடுத்திருக்கேன். 45 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு, மாவும் டபுள் ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா சப்பாத்தி ரோல் பண்ணுற கட்டையை வச்சு நல்லா ரோல் பண்ணி நல்லா சப்பாத்தி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பீஸா பேனில் வந்து ஃபஸ்ட்டே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையாலே மெதுவாக விரிச்சு விட்டுக்கலாம். அடுத்து இந்த எட்ஜில் எல்லாம் க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்றனால இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில்லாம் வந்து ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே ஓட்டை போட்டுக்கலாம். அடுத்து இது மேலே வந்து பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அதில் பட்டர் அப்ளை பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மொசரல்லா சீஸ் கொஞ்சம் தூவிட்டுக்கலாம். அடுத்து இது மேலே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங்ஸ் வச்சுக்கலாம். நான் அந்த மினி ஸ்வீட் பெப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வச்சுட்டு இது மிச்ச கேப்பில் ஃபுல்லாக வந்து நான் சிக்கனை நல்லா நெருக்கமாக வச்சுக்கிட்டேன். இப்போது வெஜ் பீஸா மாதிரினா இது கூட மஷ்ரூம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா டாப்பிங்ஸும் வச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லேயர் மொசரல்லா சீஸ் போட்டுக்கணும். நல்லா டோட்டலாக ஒரு 200 to 250 கிராம் சீஸ் சேர்த்தா போதும். அடுத்து இந்த ஓரத்துலலாம் கொஞ்சம் பட்டர் வச்சா க்ரஸ்டெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அடுத்து மேலே வந்து இட்டாலியன் சீசனிங் கொஞ்சம் தூவி விட்டுட்டு அவனை வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணால் பீஸா வந்து ரெடி ஆயிரும். அந்த மேலெல்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரையும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து பேக் ஆகிறதுக்கு வந்து 18 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி மேலே ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்து பீஸ் போட்டுடலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, பீட்சா ரெடி. அவ்வளோதான். இனி கடையில் வாங்காமல் வீட்டிலே இந்த மாதிரி பீஸா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.